அந்த நர்வ் பாத்வேஸ் பாதிக்கப்படுறதுனால இந்த பலவித பாதிப்புகள் இந்த எந்த நோயில் வேணால் வரலாம். ஸோ எப்பிலெப்சியில் வந்து நான் ஃபிட்ஸ் வருது, நான் இப்போ வந்து ஃபியூ மினிட்ஸ்க்கு அன்கான்ஷியஸாக இருக்கேன், பட் எந்திரிச்சா நார்மல் ஆகிடுவேன். பட் சில பாதிப்புகள் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுது, க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை எனக்கு வந்து என்னோடய இமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, இல்லை எனக்கு சோஷியலைசேஷனே பண்ண தெரியல. இது வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது இதுதான் நம்ம வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுலேயும் வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு ரிமைண்டர், நம்ம ஒரு பிரச்சனையாக அதை பார்க்குறோமே ஒழிய அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கிஃப்டட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து சாதாரண ஒரு விஷயம், லேசை கட்ட தெரியல, ஸ்கூல் பேக்கை பேக் பண்ண தெரியல, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடாம திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன், இல்லை டிஃபன் பாக்ஸ் டெய்லி ஒன்று விட்டுட்டு வந்துடுவேன் ஸ்கூலில், இல்லை பென்சில் பாக்ஸை விட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சைடில் இருக்கும். இன்னொரு சைடில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விட கணக்கு போட தெரியும், இல்லை வந்து ரொம்ப வளர்ந்தவங்களை விட ரொம்ப நல்லா வந்து எனக்கு போய்ட்ரி எழுத தெரியும், இல்லை எஸ்ஸே எழுத தெரியும். அது இன்னொரு சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த நியூரோ டைவர்ஜென்ஸ் அண்ட் கிஃப்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது முக்கியம், இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த டயக்னோசிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது முக்கியம். அதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு டீம் அப்ரோச் கண்டிப்பாக தேவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐக்யூ மட்டும் பார்த்தா போகிறது, பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி என்ன இயலாமை இருக்குதுன்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்களால் எது நல்லா செய்ய முடியுது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒருத்தர் வந்து அவங்களோட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன், நாலேஜ் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு.